إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن أهل الكتاب من إن تعمنته بقنطار يؤديه إليك ومنهم إلى آخره. صدق الله العلي العظيم. படைத்த இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இன்னும் அவனால் அனுப்பப்பட்ட முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய குடும்பத்தார்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு மனிதனுமே சந்திக்கவில்லை என்று சொல்வதற்கு இயலாது. என்ன கடன் என்பது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தே தீர்வார். கடன் வாங்காத மனிதன் என்பது எந்த ஒரு மனிதனும் இல்லை. எப்படியாச்சும் ஒரு சூழ்நிலை கடன் என்பது வாங்குவார். இதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா பெண்கள் இது கொஞ்சம் கவனமா கேட்கணும். அவங்களாம் ரொம்ப அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க எது பேச்சுக்கள் நடக்காது, அமைதியாக இருப்பார்கள் எனக்குரிய நல்ல எண்ணத்தில் ஆவலில் பயானை தொடர்கின்றேன். ஏன்னா கடன் என்பது 3-4 வழிகளில் இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் கேட்பதற்கு கூச்சப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கடன் கேட்பதற்கு முடியாத ஒரு கூச்சப்பட்டு இருப்பாங்க. ஆனா இக்கட்டான சூழ்நிலைகள் பெற்றே தீர வேண்டும் எனக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இப்படியாக்கும் ஒரு நபர் அவர் கடனை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய நியத்து. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை கடன் வாங்குமாறு தள்ளிவிடும். இப்பொழுது இவர் வாங்குகின்றார். இவருக்கு ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு பொழுதுகளும் இவர் தூக்கத்தில் கூட நாம் கடன் பட்டு விட்டோம், இதை அடைக்க வேண்டும் எனக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர் ஒன்று. இரண்டாவது நபர் கடன் வாங்குவார். அவர் எண்ணம் எப்படி இருக்கும்? தான் அடைத்து விட வேண்டும் என்பதற்காக கடன் வாங்குவார். தன்னுடைய பலம் என்னவென்று தெரியும். நாம் இவ்வளவிற்கு கடன் வாங்கினால் இதை அடைக்க முடியும், இதை எப்படியும் நான் அடைத்து விடுவேன், சொன்ன தேதிக்குள் நான் அடைத்து விடுவேன் என்பதாக எண்ணி வாங்கக்கூடிய இரண்டாவது கடன். மூன்றாவது, கடன் வாங்குகின்றார், மேல் மிச்சமாக கடன் வாங்குகின்றார். எதற்காக வேண்டி இவர் கடன் வாங்குகின்றார் என்றால் தன்னுடைய ஆடம்பரத்திற்காக வேண்டி கடன் வாங்குகின்றார். இவருக்கு இப்ப பைக்ல போனாலே போதுமான ஒண்ணு அது இருக்கும். ஆனா இவர் கார்ல போகணும்னு ஆசைப்பட்டு கடன் வாங்குவார். இந்த கடன் வாங்குவது மூன்றாவது. நான்காவது ஒரு கடன் இருக்கின்றது, கொடுக்கவே கூடாது, இவனை நம்ம மொட்டை அடிக்கணும். எப்படி ஆச்சு கடனை வாங்கி இவனை மொட்டை அடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்
அப்படிங்கக்கூடிய இந்த எண்ணங்களில் எண்ணி கடன் வாங்கக்கூடியது. இப்படி எண்ணினால் வாங்கப்பட்ட ஒரு நபரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கின்றார். இந்த ஓதப்பட்ட வசனங்கள் நிர்மாணம் வந்திருக்கின்றது. وَمِنْهُمْ مَنْ تَأْمَنْهُ بِدِينَارٍ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு யூதனுடைய கடன் வாங்கிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பிடுகின்றான். ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டம் யூதர்கள்ட்டையும் கடன் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், முஸ்லிம்கள்டையும் கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லாரும் அந்நியமாக ஒன்றிணைந்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் நாம் இந்தியாவில் இருக்கின்றோமே, இந்துக்கள் வேறு, முஸ்லிம்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு என்பதாக பிரிந்து இல்லாமல் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றோமே. இது போன்று இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த மதீனாவில் காபுல் அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற யூதன் ஒரு தீனார் வாங்கிவிட்டு அதை திரும்பி தரவில்லை. இவங்களுக்கு வாங்கிட்டு இந்த சஹாபிட்ட வாங்கிட்டு யூதன் இவன் என்ன செய்யல, தரவில்லை. தராமல் இவன் மறுத்துக் கொண்டிருந்தான். எவ்வளவு பெருசு இல்ல, ஒரே ஒரு திரகம் நான் கடன் வாங்கியிருந்தான். இந்த கடன் வாங்கியிருந்ததை பற்றி இதனுடைய விரிவுரைகள் எழுதக்கூடிய தப்சீர் ஜலாலைனி என்று சொல்லக்கூடிய இந்த தப்சீர் விரிவுரையில் கூறும்பொழுது கூறுகின்றார்கள், அந்த கடனை திரும்பி வாங்க அவனிடத்தில் வீட்டு வாசலுக்கு மணிக்கணக்காக வந்து நின்றார்கள். மணிக்கணக்காக அந்த சாதி வந்து காத்துக்கிட்டு இருந்தபோது அந்த சமயத்தில் அந்த யூதன் சொன்ன, நான் உனக்கு கடனை திரும்ப தரமாட்டேன், உனக்கு உன்னுடைய கடனை நான் திரும்ப தர வேண்டும் என்றால் அப்ப நீ என்ன செய்யணும், உன்னுடைய ஈமானை விட்டு விட வேண்டும். வைக்கலாம், உன்னுடைய ஈமானை விட்டணும், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துடணும். இப்படி வந்தனா உன்னுடைய கடனை நான் தருகின்றேன் என்பதாக அந்த சஹாபியத்தில் அவன் முறையிடுகின்றார். அவர் சொன்னாரு, வல்லாஹு கனியுன் வ அன்தும் ஃபுகரா. அட போற, நீ தந்தாத்தா தராட்டி போ, நான் ஈமான விட மாட்டேன். ஏன் தெரியுமா, என்னுடைய ரப்பு தான் கனி, என்னுடைய ரப்பு தான் மிகவும் கோடீஸ்வரம் பணக்கார யாருன்னா என்னுடைய ரப்பு தான். நீ நம்ம எல்லாமே வாங்கிட்டும், நாம் எல்லாமே என்னது ஃபுகரா, நாம் எல்லாம் ஃபகீர்கள் தான், நாம் எல்லாம் பிச்சைக்காரங்க. அதனால நீ தந்தாத்தா தராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவர், நான் அதற்காக வேண்டி உன்னுடைய இந்த காசை நீ கடனை திரும்ப தருவாய் என்பதற்காக வேண்டி உன்னிடத்தில் நான் மண்டியிட்டு என்னுடைய ஈமானை விட்டு விட மாட்டேன். அவன் சொன்னது அதுக்கு பின்னாடி என்ன சொன்னார்னா, அப்படின்னா நாளை மறுமையில வந்து நீ என்கிட்ட வாங்கிக்க பார்த்துக்கலாம், இங்க நான் தரல, உன்னுடைய ஈமானை விட மாட்டேன், எப்படி செய்ய மாட்டேங்குதுல, நாளைக்கு மறுமையில வந்து வாங்கிக்க. இன்னைக்கு சொல்றோம்ல, சிலர் வந்து கடனை கொடுத்துட்டு கேட்கும் பொழுது, விடுங்க அல்லாஹ் கவர்மெண்ட் விட்டுருங்க, கடனை விட்டுருங்க, நாளைக்கு மறுமையில வாங்கிக்கலாங்க, விடுங்க, சர்வசாதாரணமாக சொல்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அந்த ஜனாசா வரும் பொழுது, கடன் வாங்கி ஒரு மனிதன் வந்தால் அந்த ஜனாசாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பதற்கு முடியாது என்பதாக மறுத்தார்கள். நான் தொழ வைக்க மாட்டேன் அப்படின்னா, தொழ வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஒதுங்கினாங்க. அதே சமயத்தில் வேற யாராவது அந்த இடத்துல வந்து, யார் சொல்லலாம், நான் அந்த கடனை ஏற்றுக்கிறேன், அந்த கடனை நான் அழைத்து விடுகின்றேன் என்பதாக சொன்னால் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழ வைப்பார்கள். இதை விட என்னன்னு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க, நமக்கு தெரியும், மேராஜுடைய பயணத்தினார்கள் வியப்பாக பார்க்கின்றார்கள். அந்த விஷயத்தை பார்த்துவிட்டு இது என்ன செய்தி இது என்பதாக ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். என்ன செய்தி எழுதப்பட்டிருக்குது, ஒரு மனிதன் யாசகம் கேட்கப்பட்டு அவனுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டால் அவனுக்கு 10 மடங்கு நன்மை. அந்த மனிதன்
இந்த சொர்க்கத்திற்குள் நுழைவான், 10 மடங்கு நன்மை. ஆனால் கடன் கொடுத்தால், ஒரு மனிதன் கடன் கொடுத்தான், அவர்னால தரணும் அப்படின்னு எண்ணத்துல இருக்காரு, நான் தந்திரன் முயற்சி வந்தாரு, ஆனால் இவருடைய தேவையை அறிந்து கடன் கொடுத்தார் அல்லவா, இவருடைய தேவையை அறிந்து அவர் கடன் கொடுத்தார் அல்லவா, அதனால் அல்லாஹ் தஆலா 18 மடங்காக நன்மைகளை எழுதுகின்றான் என்பதால் அந்த சொர்க்கத்துடைய வாயில்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. தர்மம் கொடுத்தா வெறும் 10 நன்மை, ஆனால் ஒரு மனிதனுடைய சிரமங்களை அறிந்து கொண்டு அவனுக்கு நாம் கடன் கொடுக்கின்றோமே, அந்த சமயத்தில் 18 மடங்கு நன்மைகள் இருக்கின்றது என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அங்கே எழுதப்பட்டிருந்தது. இது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதுடைய பல்வேறு விஷயங்களை சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் கடனை ஆடம்பரத்திற்காக வேண்டி வாங்குகின்றான், ஒரு மனிதன் கடனை ஆடம்பரத்திற்காக வேண்டி வாங்குகின்றான் என்றால் அவன் கடன் மேல் கடன் பட்டு இவன் தெருவில் சந்தியில் உச்சி சிரிப்பான் என்பதாக சொல்லப்படுகின்றது. எதுக்காக வேண்டிய? தன்னுடைய தேவைக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் எனக்கூடிய எண்ணத்தில் ஒரு மனிதன் கடன் வாங்கப்பட்டால் அதற்குரிய பலிகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தருள்வான். நான் தரணும், கடனை திரும்ப தரணும், அவர் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் நான் வாங்கினேன், என்னுடைய தேவைக்காக வேண்டி வாங்கினேன், இப்போ ஒரு கஷ்டத்திற்காக வேண்டி வாங்குகின்றேன் என்றால் கொடுக்க வேண்டும் எனக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் தஆலா அந்த பாதைகளை விசாலமாக ஆக்குகின்றான். அவருக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்துகளை ஏற்படுத்தப்பட்டு அந்த கடனை அல்லாஹ் தஆலா அடக்கி வைக்கின்றான். அதே சமயத்தில் ஆடம்பரத்திற்காக வேண்டிய ஒரு மனிதன் வாங்குகின்றான், கடனை வாங்குகின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு விசாலப்படுத்துறதில்லை. என்ன செய்யறான்? இவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தப்பட்டு கடன் மேல் கடன் வாங்கப்பட்டு உள்ளதையெல்லாம் இவன் அழித்து சந்தி சிரிக்கப்பட்டு முச்சந்தியில் நிற்க வைக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஆடம்பரத்திற்காக வேண்டி கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் இது. திரும்ப தரக்கூடாது என்பதாக மனிதன் கடன் வாங்குகின்றான். 4வது மனிதன் தரக்கூடாது, அடுத்தவனை மொட்டையடிக்கணும், அவனை நம்ம நாசமாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு மனிதன் கடன் வாங்குகின்றான் என்றால் இந்த கடனின் காரணமாக இவன் தாழ்ந்து போவது மட்டுமல்ல, இவனுக்கு பெரும் பாவத்தை உண்டானவனாக ஆகின்றான். இந்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க தெரியுமா? இங்க துஆவை செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு குஃப்ரில் இருந்தும் கடனில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இதிலிருந்து குஃப்ரில் இருந்தும் கடனில் இருந்தும் பாதுகாவல் ஏற்படுத்தி தந்தருள்வாயாக என்பதாக சொன்னார்கள். அப்போது ஒன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன இது, குஃப்ரில் இருந்து பாதுகாப்பு என்று கேட்டா சரி, ஆனா கடனில் இருந்து பாதுகாப்பு வேண்டும் என்பதாக சொல்கின்றீர்களே, என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், இது போன்ற கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து பாதுகாப்பு வேண்டும். ஏனென்றால் இந்த கடனின் காரணமாக இவன் பொய் சொல்லக்கூடியதாக வரும். நான் தருவேன், நாளைக்கு தருவீங்க, நாளைக்கு வச்சு தருவீங்க, ஏமாற்றிக் கொண்டே இருப்பான். இவன் பொய்காரனாக ஆகின்றான், பெரும் பாவியாக மாறி வருகின்றான். இதற்கு இணையான ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிச்சு காட்டக்கூடிய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, கடனை கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு பைத்துல் மால் என்பதாக ஏற்படுத்தினார்களோ அங்கு பணங்களை சேமித்து வைத்திருந்தார்களோ அப்பொழுது ஜனாசா வந்த பொழுது அந்த ஜனாசாவிற்கு கடன் கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்பதாக கேட்டார்கள். யாரும் அதற்கு முன்வராவிட்டால் பைத்துல் மாலில் இருந்து அந்த கடனை அடைத்தார்கள். அதன் மூலம் அதற்கு பின்னால் தான் ஜனாசா தொழுகையை வைத்தார்கள். இப்ப நம்மளும் கேட்கிறோம்ல, ஜனாசா வச்சுட்டு கேட்கிறோம், ஏதோ சடங்கு சம்பிரதாயத்திற்காக அங்க கேட்கவில்லை, ஏதோ ஒரு சடங்குக்காக வேண்டி சம்பிரதாயத்துக்காக கேட்கறது இல்ல. கடனை அந்த ஜனாசாவிற்கு கடன் இருந்தால் அது நிறைவேற்றப்பட வேண்டும் எனக்கூடிய உறுதியான எண்ணத்தில் நான் கேட்கப்படுகின்றது.
அதனால அங்க யார் ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லைன்னா பைத்துல் மாலிலிருந்து எடுத்து கொடுத்து கடன் இருந்தால் அடைக்கப்பட வேண்டும். இன்னும் தன்னுடைய சொத்துக்கள் இருக்கிறது என்றால் ஒரு மையத்திற்கு முதன்மையாக கடனை அடைத்துவிட்டு இரண்டாவதாக வசீலாவை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக தான் அவருடைய சொந்தங்களுக்கு சொத்துக்களை பங்கீடு செய்யப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக எந்த ஒன்றும் அந்த சொத்துக்களை செய்யக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. கடனில் இருந்து முழுமையாக வல்லவங்களாக நம்மை நீக்கி அருள்வானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.